லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனை எப்படி நம்ம கனப்படுத்தணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வராங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி வராங்க அப்படின்னா, நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான தட்டு, டம்ளரு, மிச்சம் மீதியான பழைய சாப்பாடு அப்படி கொடுத்தா நம்ம வந்து அவங்கள கனப்படுத்துவோம் இல்ல. ரொம்ப முக்கியமானவங்க வராங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான பிளேட்டு, டம்ளர் வேற, அப்புறம் சாப்பாடு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பார்த்து வெரைட்டியாக நம்ம வந்து பல வகையில் சமைச்சு வைப்போம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தேவனையும் நம்ம வந்து கனப்படுத்தணும். எப்படி ஒரு நாளில் வந்து நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். காலையில் தொடங்கி நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்கும். காலையில் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஆனால் இதே இதை அந்த நைட் வந்து எப்போடா நம்ம தூங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருப்போம். ஸோ நீங்கள் தேவனை கனப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு காலையில் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது காலையில் எந்திரிச்ச உடனே தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு அந்த நாளை துவங்கணும். இதே இது இல்லை, நம்ம வந்து நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த நாளில் டைம் இருந்தால் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லை ஏசப்பா, மிச்சம் மீதி டைம் இருந்தால் பார்த்துக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்களை விட எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் முடிக்க போகும்போது நீங்கள் வந்து ஏசப்பாவோட சமூகத்தில் அமர்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. எப்போடா படுக்க போவோன்னு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னே தோணாது. கடமைக்காக ஒரு 2 லைன் சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆமைன்னு சொல்லிட்டு தூங்கிடுவீங்க. ஸோ வந்து நீங்கள் தேவனை கனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்ககிட்ட உள்ள பெஸ்ட்டை வந்து நீங்கள் ஏசப்பாக்கு தரணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட எங்கேயோ ஒரு நாள் அவுட்டிங் போகணும், அந்த நாள் ஃபுல்லாக நம்ம 2 பேர் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறீங்க. ஆனால் அந்த நாளில் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இன்னொரு நாள் உங்க கூட வரேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வந்து எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க. அந்த முந்தின நாள் ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டோட போகிறோம், இந்த நாள் ஃபுல்லாக வந்து நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்படி சொல்கிறது மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, உன்னை விட இப்போது வந்து எனக்கு வந்திருக்க ஆள் தான் இம்பார்ட்டன்ட், ஸோ நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து ஏசப்பாவையும் நம்ம வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம வந்து காயப்படுத்துகிறோம். நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லை, உங்களை விட இந்த உலகத்தில் உள்ள நபர்கள், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு நிறைய நேரங்களில் தேவனை வந்து நம்ம காயப்படுத்துகிறோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அதை வந்து நம்ம யோசித்து செய்யணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரை வந்து உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே யோசித்து செய்வீங்க. இது வந்து அவங்களுக்கு பிடிக்குமா, இந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்குமா, இந்த ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அவங்கள வச்சு யோசிச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு தான் செய்வீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடியும் தேவன் இதில் பிரியப்படுவாரா, இதன் மூலம் ஏசப்பா நாமும் மகிமைப்படுமா, இப்படி நம்ம செய்கிறது மூலம் தேவனை நம்ம கனப்படுத்துகிறோமா, கனவீனப்படுத்துகிறோமா, அவரை காயப்படுத்துகிறோமா, அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்யணும். அதே போல் உங்கள் கிட்ட உள்ள பெஸ்ட்டை தான் நீங்கள் வந்து தேவனுக்கு தரணுமே தவிர மிச்ச மீதி உள்ள டைம் அப்படி தரக்கூடாது. ஸோ இந்த நாளில் இருந்து நீங்கள் எது செஞ்சாலும் உங்களோட பெஸ்ட்டை தேவனுக்கு தாங்க. உங்களுக்கு தேவன் தாளந்து கொடுத்துருக்காரு, நீங்கள் நல்லா பாடுவீங்க, நல்லா மியூசிக் வாசிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தாளந்தை வந்து தேவனுக்கென்று பயன்படுத்தணும். இப்போ ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து
செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பாட்டிலோட பர்பஸ் வந்து அந்த பாட்டிலில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது, அதுதான் அந்த பாட்டிலோட பர்பஸ். ஸோ தேவன் உங்களுக்கு வந்து அவர் வந்து தாளந்தை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் அவருக்கென்று அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு சினிமா பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உலக பிரகாரமான காரியங்களுக்காக, உலக பிரகாரமான மனுஷங்களுக்காக நீங்கள் வந்து அழகாக பாடுறத வந்து மற்றவங்க கேட்கும் போது எனக்கு இந்த பாட்டை பாடி காமிக்கலையா, உன் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து அப்படியே ஏற்றி விட்டு சினிமா பாட்டு பாட சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க தாளந்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து சத்ருவை வந்து மகிமைப்படுத்துகிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. நீங்கள் வந்து சினிமா பாட்டு பாடாமல் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறத வந்து தேவனுக்கென்று பயன்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாவற்றிலும் பெஸ்ட்டை கொடுக்கும்போது தேவனும் அதே மாதிரி உங்களை கனப்படுத்துவார். எல்லாரும் பார்க்கிலும் ஏசப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக என்ன சிச்சுவேஷனில் நின்னாலும் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம்னு தேவனும் நிற்பார். அதே மாதிரி இந்த சண்டே வந்து தேவனுக்கான நாள். நீங்கள் வந்து சண்டே யார் எங்கே கூப்பிட்டாலும் போகக்கூடாது. எந்த ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், எந்த ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், யார் உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து நோ சொல்லி பழகுங்க. ஏன்னா நீங்கள் அது வந்து தேவனுக்கான நாள். ஸோ நீங்கள் வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அவரோட சமூகத்தில் வந்து நீங்கள் அமர்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எப்படி உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து திடீர்னு உங்களை நடுவில் கழட்டி விட்டுட்டு போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, அதே மாதிரி சண்டே என்னோட பிள்ளை, என் பையன், என் பொண்ணு வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க அப்படின்னு ஏசப்பா வந்து ஒரு ஆவலாக காத்துட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் முக்கியம் இல்லை, இந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், என் ரிலேட்டிவ்ஸ் தான் முக்கியம்னு நீங்கள் வந்து போகும்போது தேவனை வந்து அதை எவ்வளோ காயப்படுத்துதுன்னு யோசித்து பாருங்க. ஸோ இன்னிலிருந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனை வந்து கனப்படுத்த பழகுங்க. காலையில் எந்திரிச்சு தேவனை முதல்ல வைங்க, ஃபோனை பார்க்காதீங்க, தேவனை முதல்ல வைங்க, அவரோட சமூகத்தை நாடுங்க. அதே மாதிரி சண்டே வந்து சர்ச்சுக்கு வந்து பழகுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனுஷனை வந்து ப்ளீஸ் பண்ணுறேன்னு தேவனை இழந்துடாதீங்க, அது ஒர்த்து கிடையாது. தேவனை நீங்கள் ப்ளீஸ் பண்ணுறேன்னு சொல்லி மனுஷங்களை இழந்தா பரவாயில்ல, பட் ஒரு நாளும் நீங்கள் தேவனை இழந்துடாதீங்க. ஹீஸ் மோர் வேல்யூபிள் தென் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட ரொம்ப 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 ப்ரெஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஏசப்பா தான். அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழவே முடியாது. ஏசப்பா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எல்லா விஷயத்தையும் அவரை கனப்படுத்தி பழகுங்க. உங்கள் லைஃப் எப்படி டோட்டலாக மாறுது அப்படின்றத பாருங்க. நீங்கள் அவரை கனப்படுத்தும் போது அவர் உங்களை கனப்படுத்துவார், மற்றவங்களையும் உங்களை கனப்படுத்த வைப்பார். ஸோ தேவனை கனப்படுத்துங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. அதே போல் மற்றவங்களுக்கும் எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.